வணக்கம். RRB நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடியாக ஆகிறதுனாலும் முதல் விஷயம் என்னன்னா, உங்களுடைய அந்த டைம் டேபிள் தான். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட நீங்கள் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது, என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறன்றது இருக்கணும். முதல்ல டைம், நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறன்றதையும் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு எனர்ஜெட்டிக்காக, அதாவது எப்போ என்ன படித்தாலும் ஒரு ஹாப்பியாக படிக்கணும். ஸோ நம்மளோட விருப்பத்தை தான் நம்ம நிறைவேற்றணும் நம்ம நினைக்கும் போது அதில் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஸோ வெறும் எக்ஸாமுக்காக ஒரு மார்க் எடுக்குன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தவிர்த்துட்டு அதை நம்ம எப்படி நல்லா பண்ண முடியும்னு நினச்சிட்டாலே கண்டிப்பாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதுதான் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணும்னா, நீங்கள் என்ன அவுட்கம் வருதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். ஸோ ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து பயாலஜி பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நிறைய சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் சம்ஸ் அப் ப்ராப்ளம் வந்து போட்டு பார்த்துக்கலாம். பட் அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். பட் இங்கே அப்படிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. அப்போது ரிப்பீட்டடாக நீங்கள் இந்த சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கணும். எந்த ஒரு டாபிக் நீங்கள் படித்தா கூட ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் டியூரேஷன் நீங்கள் எடுக்கணும். அந்த 5 minutes டியூரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த 1 பேஜை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அந்த 1 பேஜில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கான்றதை பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த ரீகலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஸ்டினே நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஆன்சர் டக்குன்னு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்லும் போது நீங்கள் படிக்கிறத விட அதிகமாக ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கணும். முக்கியமான வார்த்தைகளை வந்து எழுதி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் டிப்ஸ் மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு லெசனை படிக்கலான்றது இருக்குது. அப்போது ரிமெம்பர் பண்ணி பார்க்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் சில வார்த்தைகள் எழுதி பார்க்குறது மட்டும் இல்லை. பட் ரொம்ப அடிப்படை விஷயம், எந்த வார்த்தை எடுத்தாலுமே அடிப்படையாக அதோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வெஜிடபிள் சொல்லணுமோ இல்லை கார்போஹைட்ரேட் சொன்னால் வாட் இஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான பேசிக் ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸாக என்ன படித்தாலும் புரியக்கூடியதாக இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் ப்ராக்டிஸ் அண்ட் தென் டைம் வந்து மெயின்டைன் பண்ண டைம் மேனேஜ்மெண்ட், இது 3 இருந்துட்டால் கண்டிப்பாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு தி கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ நான் நிறையா உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கொஸ்டின்ஸை மட்டும் பார்க்கறது இல்லை, whenever you are ரீடிங் தி கொஸ்டின்ஸ் நீங்கள் கீழே இருக்க கீவேர்ட்ஸையும் பார்த்துக்கணும். அது எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் படிக்கும் போது ஆன்சரே பார்க்கும்போது மெமரி பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. பட் ஒன் திங், அந்த கீ ஞாபகத்துக்கு இருக்கும் போது கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு அதை முடிக்கலாம். பிகாஸ் நம்மளோட எவ்வளோ டைமை நம்ம யூஸ் பண்ணுறோமோ பயாலஜிக்கு, அதாவது கம்மியாக டைம் நம்ம பயாலஜிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த டைமை வந்து நம்ம ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரியோ ஈவன் த அதர் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியதாக இருக்கும். இது நம்ம ஒரு பயாலஜிக்கு மட்டும் சொல்லக்கூடியது இல்லை, நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாலுமே இவ்வளோ தான் டைம் அதுக்கு ஒதுக்கணும், ஒரு டைம் அலாட்மெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வளர்ந்த மனித இதயத்தின் சராசரி எடை. The average weight of an adult human heart is about 240 gram, 300 gram, 255 gram, 390 gram. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் தான். வளர்ந்த மனித இதயத்தின் சராசரி எடை 300 கிராம். இந்த அடல்ட் ஹியூமன் ஹார்ட் வெயிட் அரௌண்ட் 250 to 350 கிராம். ஒரு சராசரி நம்ம எடுத்துட்டோம்னா 300, அது கூடலாம் குறையலாம்னு சொல்லும் போது 50 கூடும், நான் 50 குறையன்றோம், அதான் 350 கிராம். It accounts for approximately 0.45% of the total body weight. அடுத்த கேள்வி, சாதாரண மனித இரத்தப்போக்கு நேரம் மற்றும் உறைதல் நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொன்றதான் கேள்வி. நார்மல் ஹியூமன் ப்ளீடிங் டைம் அண்ட் கிளாட்டிங் டைம் ஆர் டேஷ் அண்ட் டேஷ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2 to 3, அதாவது 2 to 3 minutes அண்ட் 4 to 6 minutes. இந்த முதல்ல கொடுக்குறது என்னென்னா ரத்தப்போக்கு நேரம், அந்த முதல் கொடுத்த நேரம் ரத்தப்போக்கோட நேரம். ரத்தம் உறைதல் நேரம், ஏன்னா நம்ம கையிலையோ காலையோ ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா உடனே பிளட் வருது இல்லை, அதான் ரத்தப்போக்கு. அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும், உடனே அது எவ்வளோ நேரத்தில் அது உறைஞ்சு போயிடும். ஸோ ப்ளீடிங் அண்ட் பிளட் கிளாட்டிங் இதுக்கான மினிட்ஸ் எவ்வளோ, தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு வருது எல்லாமே ப்ளீடிங்கான டைமு, செகண்ட் கொடுக்குறதுனா கிளாட்டிங் டைம், தட்ஸ் இட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes தான் ப்ளீடிங் நடந்திருக்குன்னா அந்த அடுத்த 4, 5, 6 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த கிளாட்டிங் முடிஞ்சிருக்குமான்னு முதல் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 to 10 minutes ப்ளீடிங்,
அது எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து அந்த கிளாட் நடக்குதுன்னா 5 to 15 செகண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 to 7 மினிட்ஸ் ப்ளீடிங் நடந்திருந்தா அது 3 to 10 மினிட்ஸ் வந்து அது கிளாட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கொண்டுறாங்க. தென் ஃபோர்த் ஆப்ஷன் 5 to 15 மினிட்ஸ் அந்த ப்ளீடிங் நடந்திருக்கலாம், ரத்தப்போக்கு நடைபெற்றிருந்தா 10 to 20 செகண்ட்ஸ் போதும் அது அதாவது உறைதலுக்கு ரத்தம் வந்து உங்களுக்கு பிளட் கிளாட் நடக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க? தேர்ட் 2 to 7 மினிட்ஸ். அதாவது நார்மலாக அப்ராக்சிமேட்டாக ஒருத்தவங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 7 நிமிடம் வந்து ரத்தப்போக்கு நடைபெற்றா அது 10 நிமிஷம் எடுத்துக்கும் அதோடைய ரத்த உறைதலுக்கு. இதுதான் சரியான விடை. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். என்னன்னா இது தவிர உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்றது ஒரு நாளே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்லேயே. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளட்னா என்ன நான் ஆல்ரெடி சொன்னது தான். முதல்ல பிளட்னா என்னன்னு தெரிஞ்சதான் பிளட்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய முடியும். Blood is a conductive tissue. It's a specialized conductive tissue which consists of blood components and plasma. நம்ம பாடியில் அதிகமாக யார் இருக்காங்க? 55% பிளாஸ்மா இருக்கும், 45% என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த பிளட் காம்போனன்ட்ஸ் தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மா சொன்னால 55% பிளாஸ்மா, அதில் 92% வாட்டர் தான் இருக்கும், 8% ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் சொல்லிட்டாலே நம்ம பிளட் கிளாட்டிங் நடக்காத ப்ரோட்டீன் எங்கே தான் இருக்கணும்? பிளட் பிளாஸ்மா. ஸோ டேரக்ட் கொஸ்டின் கேட்டானா கிளாட்டிங் நடக்கிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுக்குன்றோம், அந்த கிளாட்டிங் நடக்கிறதுக்கான ப்ரோட்டீன் வேணும், அது எங்கே இருக்குன்னு கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு அந்த பிளட் பிளாஸ்மா இருக்குன்னு சொல்லணும். இந்த ப்ரோட்டீன் தான் பிளேட்லெட்ஸ் மேலே ஆக்ட் ஆகி பிளேட்லெட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபிப்னோஜன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபிப்ரினா கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ் தான். ஸோ அப்போ என்னென்னா இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு முக்கியமான விட்டமின் தேவைப்படுது, அதான் விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே இல்லைன்னா என்ன நடக்காதுன்னா இந்த பிளட் கிளாட்டிங் பாசிபிள் கிடையாது. ஏன்னா பிளட் பிளாஸ்மா தான் உங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணுது? ப்ரோத்ரோம்பின். ஸோ ப்ரோத்ரோம்பின் இஸ் தி இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன். அப்போ இந்த இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபிப்னோஜன் வித் ஹெல்ப் ஆஃப் விட்டமின் கே. blood plasma releases prothrombin and fibrinogen with the help of vitamin K. இப்போ விட்டமின் கேவே நம்மளோட பிளட்ல இல்லைன்னு நினச்சிங்க, இல்லை குறைவாக இருக்குன்னு நினச்சிங்க, கண்டிப்பாக பிளட் கிளாட்டிங் நடக்கிறதுக்கான அந்த ஃபிப்னோஜனோ ப்ரோத்ரோம்பினோ பிளட் பிளாஸ்மா வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஸோ விட்டமின் கே ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். ஈவன் தோ இந்த ஃபிப்னோஜனை வந்து ஃபிப்னா கன்வெர்ட் ஆனால் கூட இந்த விட்டமின் கே இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிளட் பிளாஸ்மாலேருந்து என்ன ரிலீஸ் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோத்ரோம்பினோ அந்த ஃபிப்ரினோஜனும் ரிலீஸ் ஆகாது. ஸோ ரைட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்தது இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய பின்வரும் தேர்வுகளில் எது உண்மையானது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் ட்ரூ பற்றிய தேர்வில் எது உண்மையற்றது? விச் ஆப்ஷன் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஆர்பிசி செல்ஸ்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன் வேலை, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அதோடைய டிரான்ஸ்போர்ட் அதோடைய கடத்தும் தன்மை. ரெண்டாவது வடிவம், வட்ட வடிவமாக இருக்கா இல்லைனா இருபுறம் குழிவாக இருக்கான்றது. மூன்றாவது நீளம் 5 to 5.72 மியூ மைக்ரானில் இருக்குது. நான்காவது ஆப்ஷன் ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு இருக்கா அதாவது இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அது ஹீமோக்ளோபின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இட்ஸ் நாட் ட்ரூ அபவுட் ஆர்பிசி செல்ஸ்? ஆர்பிசி செல்ஸ் இன்னொரு பேர் என்னென்னா ஏத்ரோசைட்ஸு. கூட்டுன்னு பார்க்கும்போது லென்த்து வந்து 5.7 மியூ மைக்ரான்னு சொல்கிறது தான் தப்பு. அதோட ஒர்க் என்னென்னா கார்போஹைட்ரேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். பட் இங்கே உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கல, பட் கொடுத்துருந்தானா யூ ஹேவ் டு சே இட்ஸ் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ. பட் இங்கே நமக்கு கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரீத்திங் பண்ணுற ப்ராசஸ் மூலயமா இன்ஹேல் பண்ணக்கூடிய ஒரு ஏர் எதுன்னா ஆக்சிஜன், எக்ஸல் ஆகக்கூடியது CO2. அப்போ இன்ஹேல் எக்ஸல் நடக்குது நம்ம பாடியில் லங்ஸ் மூலயமா. அந்த லங்ஸ் கொடுக்கக்கூடிய O2 வந்து த்ரோட் பாடி சிஸ்டம் ஃபுல்லாக கொண்டு போய் கொடுக்கணும். அண்ட் தென் பாடியிலேருந்து வரக்கூடிய CO2 எல்லாமே உங்களுக்கு லங்ஸ் திரும்ப அனுப்பணும். இந்த வேலையை பார்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு தான். ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு டிரான்ஸ்போர்ட் வெசல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் தான். சர்க்குலர் இட் இஸ் லைக் ஏ ரவுண்ட் ஷேப் அண்ட் தென் பைகான்கேவாக இருக்கும், ஷேப்பும் கரெக்டு தான். ஹீமோகுளோபின் இருக்கான்னா கண்டிப்பாக இது ஹீமோகுளோபின் இல்லைன்னா அந்த ஆக்சி ஹீமோல கண்டிஷன்ஸ்க்கு வந்து அது வரவே முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக எக்ஸப்ட் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். லென்த் 5.7 மியூ மைக்ரான் தான். அடுத்தது வாஸ்குலர் அமைப்பு பற்றி உண்மை இல்லாத ஒரு வாக்கியத்தை தேர்வு செய்க. சூஸ் தி ஆப்ஷன் தட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் தி வாஸ்குலர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையில் 7 to 8% வந்து வாஸ்குலர் அமைப்பு இருக்குன்றோம். ஜென்ரலாக வாஸ்குலர் அமைப்புன்னு சொல்லக்கூடியது வாஸ்குலர் சிஸ்டம். விச் இஸ் கால்ட் வாஸ்குலர் சிஸ்டம்? நம்ம பாடி வாஸ்குலர் சிஸ்டம் எதுனா பிளட் வெசல்ஸ் தான் வாஸ்குலர் சிஸ்டம் சொல்கிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவற்றில் அதிக ரத்த அழுத்தத்தில் ரத்தம் பாய்கிறது அதிர்கள் மற்றும் வேகமாக. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா ரத்தத்தின்
ஒரு முக்கியமான, அதாவது ஜீவநதின்னு என்று பொதுவாக நம்ம சொல்கிறோம். திஸ் அ ரிவர் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். நம்ம லைஃப் இருக்கு, நம்ம சர்வை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணமே என்னென்னா இந்த பிளட் வெசல்ஸ் தான். பிகாஸ் இந்த பிளட் வெசல்ஸ் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எதுவுமே நம்ம டிஷ்யூக்கு ஃபுல்லாக போக முடியாது. அதுமாதிரி டிஷ்யூஸ் எல்லாமே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணுற வேஸ்ட் மெட்டீரியல் சொல்லக்கூடிய அந்த CO2 மாலிகுல்ஸும் வந்து ஒரு கேஸாக வந்து வெளியே ரிலீஸ் ஆக முடியும். பிகாஸ் நம்ம பாடிக்குள்ளே CO2 ரீட்டைன் ஆகி இருந்ததுன்னா இட்ஸ் ஹார்ம்ஃபுல். அப்போ இமீடியட்டாக அந்த CO2 ரிலீஸ் ஆகுது. எப்படி அந்த CO2 ஃபார்ம் ஆகுது? சும்மா O2 உள்ளே போய் CO2 வெளியே வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இன்ஹால் பண்ணுற O2வை அந்த O2 வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் மாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அது யூஸ் பண்ணும்போது வேஸ்ட் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வேஸ்ட் மெட்டீரியல் தான் CO2. அதை நம்ம வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகணும்னா பிளட் வெசல்ஸ் வேணும். ஸோ அதனால தான் பிளட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் ரிவர் ஆஃப் லைஃப். அண்ட் தென் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனித இதயத்தின் அளவு ஒரு மூடிய, அது க்ளோஸ்டு ஃபிஸ்ட் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். த சைஸ் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் லைக் ஏ க்ளோஸ்டு ஃபிஸ்ட். அப்படின்னா இப்போ இதில் கொடுத்ததில் எது வந்து சரியான ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு உண்மையாக இருக்குன்றதான் கொஸ்டின் கேட்குறாங்க. எதுனா வாஸ்குலர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது முதல்ல 7 to 8% இருக்குது நம்ம சொல்கிறோம். நம்மளோட உடல் எடையில எவ்வளோ சதவீதம் இருக்குது அந்த வாஸ்குலர் டிஷ்யூ 7 to 8 இருக்குது. தட் இஸ் ரைட். அப்புறம் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு. நம்ம ஜீவநதியாக சொல்லக்கூடியது எதுனா ரத்தம் தான். சைஸ் ஆஃப் ஹியூமன் இஸ் லைக் ஏ க்ளோஸ்டு ஃபிஸ்ட். ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைக்கு நம்ம உள்ளங்கையில் அடக்குனா எப்படி இருக்கும் அந்த அளவு தான் அந்த ஹார்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் ஸ்டெப் ஆல்சோ ரைட்டு. இந்த செகண்ட் ஸ்டெப்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ அட் ஹை ப்ரெஷர். பிளட் வந்து அதிக அழுத்தத்தில் வந்து உங்களுக்கு பாயாது, ரத்தம் பாய்கிறது அதிர்வு மற்றும் வேகமாக, ஜெக்ஸ் அண்ட் ஃபாஸ்டர். இப்போது பிளட் ஃப்ளோஸ் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் தென் வாட், அதிர்வுகளும் வேகமாக இருக்கும்பொழுதும், அதிர்வுகளும் மற்றும் வேகம் அதிகமாக இருக்கும்பொழுதும் அதிக ரத்த அழுத்தத்தில் தான் ரத்தம் பாய்க்குன்னு சொல்கிறோம். இதுதான் இதில் தவறான கூற்று. அடுத்த கேள்வி, இதய தசை செல்கள் கார்டியாக் மசில் செல்ஸ் ஆர். ஸோ நம்ம பாடியில் வந்து ஃபஸ்ட் இதுக்கு இந்த கேள்விக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன மசில்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான மசில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது, ஸ்கெல்டல் மசில்ஸ் இருக்குது, அண்ட் தென் கார்டியாக் மசில்ஸ் சொல்கிறோம். ஸோ ஸ்மூத் மசில்ஸ் நம்ம என்டையர் பாடி சிஸ்டத்தில் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. அண்ட் தென் கார்டியாக் மசில்ஸ் சொல்லும் போது இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் நம்ம கொடுக்குற பேர் கார்டியாக் மசில். நம்மளுடைய போன், அதாவது எலும்புகளோடையே இணைந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் நம்ம கொடுக்குற பேர் தான் ஸ்கெல்டல் மசில். இந்த 3 வகையான உங்களுக்கு தசைகளும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இயக்கத்திற்கு மட்டும் கிடையாது, இன்டர்னல் பாடி ஆர்கன் சிஸ்டம் இயங்குவதற்கும் முக்கிய காரணம். நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகரோம்னா கண்டிப்பாக என்ன காரணம்? தசைகள் தான். அந்த தசைகள் இயக்கம் என்பது தசைகளை மட்டும் செய்ய முடியாது, அந்த தசைகளோடு சேர்ந்து எலும்புகளும் தான். அப்போது இந்த ஸ்கெல்டன் மசில்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகிறோம். ஒரே இடத்துல இருந்து நம்ம கை கால் அசைக்கிறோம், அது மூமெண்ட் மட்டும்தான். ஆனால் ஒரு இடத்துல நம்ம முழுமையாக இடம் பெயரணும்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் லோக்கோமோஷன். ஸோ இப்போ இந்த மாதிரியான மூமெண்ட் இருக்குது, இன்டர்னலாக மூமெண்ட் இருக்குது, அதுக்கும் மசில்ஸ் வேணும். எக்ஸ்டர்னலாக நமக்கு நடைபெறக்கூடிய அந்த இடப்பெயர்வு, அதாவது லோக்கோமோஷன், அதுக்கும் நமக்கு என்ன வேணும்னா மசில்ஸ் வேணும். அப்போ இதே தசைகள் இப்போ 3 மசில்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நம்ம பார்க்கக்கூடியதுன்னா கார்டியாக் மசில்ஸ் தான். ஸோ கார்டியாக் மசில்ஸோடைய அந்த அமைப்பு, அந்த செல் அமைப்பு எப்படி இருக்குன்றதான் கேள்வி. உருளை வடிவமானது, கிளைத்தது மற்றும் பல உட்கருக்களை கொண்டது. உருளை வடிவமானது, கிளைத்தது மற்றும் ஒற்றை உட்கரு கொண்டது. நான் முதல் ஆப்ஷன் படிச்சிருக்கேன், ரெண்டாவது ஆப்ஷன் படிச்சிருக்கேன். முதல் ஆப்ஷனில் பல உட்கருன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டாவது ஆப்ஷனில் ஒற்றை உட்கருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரிஞ்சிருக்கணும். மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருளை வடிவமானது, கிளைகள் அற்றது. ஸோ முதல்ல 2 நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? கிளைத்ததுன்னு சொல்லியிருந்தேன். மூணாவது பார்த்தீங்கன்னா கிளைகள் அற்றதுன்னு சொல்லியிருக்கேன். மற்ற உட்கரு அற்றது, உட்கருவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான்காவதுல பாருங்கள் நீண்ட கிளைத்த. அப்போ முதல் 3 ஆப்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், நீண்ட கிளைத்தேன். அதாவது நீண்டன்ற வார்த்தையை போடலை, பட் கிளைத்தன்ற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம் அந்த 3 ஆப்ஷன்லையுமே. மற்றும் பல உட்கருக்களை கொண்டதுன்னு சொல்கிறோம். ஸோ சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்ட் அண்ட் மல்டிநியூக்ளியேட்டட், சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்ட் அண்ட் யூனிநியூக்ளியேட்டட், சிலிண்ட்ரிக்கல், அன்பிரான்ச்ட் அண்ட் யூனிநியூக்ளியேட்டட், எலாங்கேட்டட், பிரான்ச்ட் அண்ட் மல்டிநியூக்ளியேட்டட். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் மசில்ஸ் வந்து பிரான்ச்சு, அதாவது கிளைத்து இருக்கக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா உருளை வடிவத்தில் தான் இருக்கும் மற்றும் ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் இதே தசை, அதாவது கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய செல் அமைப்பு. ஸோ சரியான விடை 2. அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் இதயத்திலிருந்து தோன்றி உடலின் பல்வேறு உறுப்புகள் ரத்தத்தை கடத்தும் நாளம் எது? Which of the following is the duct that originates from the heart and transport blood to various organs in the body? உங்களுக்கு ஆப்ஷன் 1 என்னென்னா சிரைகள், ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு வழிவகுக்கும் இரத்த அணுக்கள், blood cells leading to the lungs. மூன்றாவது நாடி துடிப்புன்னு சொல்லக்கூடியது, அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் ஆர்டரின்னு சொல்கிறோம்.
நுரையீரல் தமனிகள், பல்மனரி ஆர்டரி. ஸோ முதல்ல சிரைகள்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட், அசுத்த ரத்தங்களை நம்ம உடல் முழுதும் இருக்கக்கூடிய உடல் திசுக்களில் இருந்து இதே இரத்த குழாய்கள் மூலமாக எடுத்து வந்து வெளியேற்றப்பட வேண்டும். அந்த வேலையை செய்தால், அதாவது அந்த ரத்த குழல் மட்டும் வந்ததுக்கப்புறமா ஹார்ட் பம்பிங் மூலயமா தான் இந்த பல்மனரி ஆர்டரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, நுரையீரல் தமனி, அதன் வழியாக தான் அந்த அசுத்த காற்றானது வெளியே தள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜென்ரலாக ஆர்டரியும் வெயின்ஸும் என்ன பண்ணும்? ஆர்டரி வந்து சுத்தமான இரத்தத்தை இதயத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும். சிரைகளில் நடக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் வந்து அசுத்தமான காற்றை, அசுத்தமான காற்றுன்னு சொன்னால், அசுத்தமான ரத்தம்னு சொன்னால் அந்த அசுத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய காற்று மற்றும் மற்ற வேதிப்பொருட்கள் இது எல்லாமே உட்படுத்தியிருந்தான். அப்போது அசுத்தமான ரத்தத்தை உடலுடைய உடல் பகுதிகளிலிருந்துன்னு சொல்லலாம், உடல் திசுக்களிலிருந்து இதயத்துக்கு கொண்டு வந்து அங்கேருந்து நுரையீரல் மூலியமாக, நுரையீரல் தமனி மூலியமாக வெளியே தள்ளப்படுகிறது. அந்த CO2 சொல்லக்கூடிய அந்த வாயுவானது வெளியே தள்ளப்படுகிறது. அப்போது நாளே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகத்து இருக்கும். ஆர்டரினா ஒரு சுத்தமான ரத்தத்தை வந்து உடல் முழுவதும் கொண்டு போகுதுன்னு சொன்னேன். சிரைகள் அசும ரத்தத்தை இதயத்தை நோக்கி கொண்டு வருதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இது வாய்ஸ் வெர்சா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்க்குலேஷன் டூ டைப் ஆஃப் சர்க்குலேஷன் நம்ம பார்ப்போம். ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அது பல்மனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொன்னால் நம்ம உடல் முழுவதும் நடைபெறக்கூடிய அந்த சர்க்குலேஷனுக்கு பேர் சிஸ்டமிக். அதுவே லங்ஸ் டு ஹார்ட், லங்ஸ்லேருந்து நமக்கு என்ன வரப்போகுது, பிளட் வெசல்ஸ் வழியாக O2 வருது. திரும்பவும் ஹார்ட்லேருந்து CO2 அதே பிளட் வெசல்ஸ் வழியாக லங்ஸுக்கு போய் அங்கேருந்து நம்மளுடைய நாசி துவாரம் வழியாக அந்த CO2 வெளியே போகுது. இதில் என்னென்னா, முதல்ல ஆர்டரி வெயின்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் ஆக்சினேட் டீஆக்சினேட்டட். இப்போ ஆர்டரி வந்து டீஆக்சினேட்டாக இருக்குது எங்கே, பல்மரி சர்க்குலேஷனில். அதுவே வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளட்டை கொண்டு வருது. அப்போ ஒரு பல்மனரி சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரி வந்து அசுத்தமான ரத்தத்தை வந்து கொண்டு போகும் லங்ஸுக்கு. ஆனால் பல்மனரி வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ரத்தத்தை லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு பிளட் வெசல்ஸ் வழியாக கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ் வெர்சா, சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கும் ஒரு பல்மனரி சர்க்குலேஷன் வித்தியாசன்றதை பார்க்குறோம். பட் இங்கே கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க அடுத்தது பார்ப்போம். நான் முதல்ல சிரைகளுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று இதயத்தில் நுரையீரலுக்கு இருந்தால் அந்த சிரைக்கு என்ன பேருன்னு பார்க்குறோம். அது என்ன ரத்தத்தை கொண்டு வரணுத்தையும் சொன்னேன். அதுவே சிரைகள் வந்து நம்ம பாடி டிஷ்யூ ஃபுல்லாக இருந்தால் அங்கே என்ன அசுத்தமான ரத்தத்தை வந்து எப்படி கொண்டு வரதுன்றதையும் சொல்லியிருந்தேன். அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸ் லீடிங் டு தி லங்ஸ். அதாவது இந்த இடத்துல என்னென்னா, நுரையீரலுக்கு வழியுக்கும் ரத்த அணுக்கள் மூலயமா தான் உங்களுக்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அது கிடையாது, ஆர்டரி. அப்போ ஆர்டரி தான் கரெக்டான விடை. ஏன்னா நம்மளுடைய பாடிக்கு எல்லா உறுப்புகளும் போனால் யார் தான் கடத்தப்படணும், ஆர்டரி தான். இதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன், ஆர்டரினா என்ன, வெயின்ஸ்னா என்னன்னு கொடுத்துட்டேன். அப்போது இதில் கன்ஃபியூஸே இருக்கக்கூடாது. நுரையீரலுக்கு போனாலே அது வந்து ஆர்டரி அசுத்தமான ரத்தத்தை கொண்டு போகும். சுத்தமான ரத்தத்தை முழுதான் கொண்டு போனால் அந்த ஆர்டரி வந்து நம்ம பாடி டிஷ்யூஸ்க்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, இதயம் 2 அடுக்கு சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த சவ்வுகள் என்ன என்று அழைக்கப்படுகின்றன? The heart is covered by the 2 layers of membranes. What are these membranes are called? And first option வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சவ்வு, பல்மனரி மெம்ப்ரேன். ரெண்டாவது பெரிகார்டியல் சவ்வு, பெரிகார்டியல் மெம்ப்ரேன். மூன்றாவது முன்கதை சவ்வுன்னு என்று அழைக்கக்கூடிய ப்ரீக்வல் மெம்ப்ரேன். அண்ட் தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் சவ்வுன்னு நம்ம சொல்லக்கூடிய, அதாவது சிஸ்டமேட்டிக் மெம்ப்ரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெம்ப்ரேனை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஆர்கனல்ஸ்க்கும் ஒரு வகையான ஒரு சவ்வுகள் இருக்கும். சவ்வுகளை பற்றி நம்ம வந்து த யூனிட் ஆஃப் லைஃப் லெசன் அந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ணாமல் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு உறுப்புக்குமே அடிப்படை என்னென்னா உள்ள எவ்வளோ அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணுன்றதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அந்த மெம்பரேன்ஸ் எல்லாமே சவ்வுகள் இருக்குது. அப்போ இதயத்துக்கும் வந்து ஒரு சவ்வு உள்ளே இருக்க அந்த ஆர்டரி அண்ட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் அதை பாதுகாப்புக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த மெம்பரேன் சவ்வு வேணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் பார்த்தீங்களா, அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த மெம்பரேன் வேணும். அப்போது பெரிகார்டியல் மெம்பரேன் தான் இதயத்தை சூழ்ந்துள்ள அந்த சவ்வுக்கு பேர் பெரிகார்டியல் மெம்பரேன். ஸோ பல்மனரி மெம்பரேன் சொல்கிறத விட உங்களுக்கு ப்ளூரல் மெம்பரேன் எங்கே இருக்க கேள்வி கேட்டாங்கன்னா லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சவ்வுக்கு தான் நம்ம ப்ளூரல் மெம்பரேன் சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா சிஸ்டமிக் மெம்பரேன் ஒன்று கிடையாது, பெரிகார்டியல் மெம்பரேன் தான் இதயத்தை சூழ்ந்துள்ள ஒரு சவ்வின் பேர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் வெள்ளை அணுக்கள் பற்றிய உண்மை இல்லாதது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் WBC? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18 முதல் 24 மியூ மைக்ரான் தான் இருக்கும். அதாவது வெள்ளையணுக்களுடைய அந்த அளவு வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்கிறாங்க சைஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமீபிக் அல்லது வட்ட வடிவம், அமீபிக் ஆர் சர்க்குலர். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
அவை வீரர்களாக செயல்பட்டு நோய்க்கிருமிகளை கொல்வதற்கு உதவுகின்றன. they act as a soldiers and kill pathogens. நான்காவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. இந்த உட்கரு வந்து நியூக்ளியேட்டட், அதாவது நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸஸ் நியூக்ளியேட்டட் அப்படின்றோம். ஸோ இந்த நியூக்ளியேட்டட்னு நம்ம சொல்லும் போது என்னென்னா இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது வெள்ளை அணுக்கள் பற்றிய உண்மை இல்லாதது எதுன்னு பார்க்கும்போது அது மியூ மைக்ரான் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அது தவறான ஒரு உண்மை எதுன்னு, தவறான ஒரு வாக்கியமாக நம்ம எதுன்னு பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அதோடைய அளவு வந்து 18-24 மியூ மைக்ரான் கிடையாது. மீதி எல்லாமே அது கரெக்டு தான். பிகாஸ் ஒரு ஆர்பிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நியூக்ளியஸே கிடையாது. ஒரு இளம் இரத்த செல்களுக்கு, அதாவது அது முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரத்த செல்களை உட்கரு இருக்கும். அதுவே மெச்சூர் ஆர்பி செல்ஸாக மாறிடுச்சுன்னா அதோட முக்கியமான வேலையே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். ஸோ அங்கே அதுக்கு நியூக்ளியஸ் தேவையும் இல்லை. ஸோ அவங்க அங்கே உங்களுக்கு அது டீநேச்சர் ஆகிடும். அங்கே நியூக்ளியஸே உங்களுக்கு இருக்காது. அப்போது மெச்சூர் ஆர்பி செல்லில் நியூக்ளியஸ் கிடையாது, உட்கரு இல்லை. பட் யங் ஆர்பி செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பி செல்லில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும். இங்கே நியூக்ளியேட்டட் நம்ம சொல்லக்கூடியது உட்கரு உள்ளது என்று நம்ம அழைக்கிறோம். அப்போது உட்கரு இருக்குன்னா டபிள்யூபிசிக்கு இருக்குது. அது பார்க்க அமீபிக், அதாவது அதை ஷேப்பை மாற்றிக்கொன்றோம். ஏன் அது மேக்ரோபேஜே ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பேத்தஜன் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அந்த பேத்தஜென்ஸை வந்து என்கல்ஃப் பண்ணும், சுற்றி அந்த பேத்தஜென்ஸை உள்ளே கொண்டு போய் கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடும். ஸோ நம்மளுடைய பாடியில் ஒவ்வொரு செல்ஸுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லும் போது இந்த டபிள்யூபி செல்ஸ் வந்து இன்டைரக்டாக நமக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேத்தஜ் அகைனஸ்டாக மட்டும் ஆக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அது ஃபிசிக்கல் பேரியராகவும் இருந்து வந்து அதை ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி கெமிக்கல் பேரியராக இருந்தோம் நம்மளோட அந்த பேத்தஜன்லேருந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பேத்தஜன்ஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த டபிள்யூபிசி செல்ஸோடைய ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம். அதனால் அதை செல் அமைப்பை மாற்றிக்கணும். அதுவும் கரெக்டு தான். செல்லோட வடிவம் என்பது வட்ட வடிவமாகவும் இருக்கலாம், இல்லை அமீபிக்னா ஈரகுலேட் ஷேப்புன்னு சொல்லும் போது அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆக்டிவ் சோல்ஜர், எஸ், இது ஒரு நமக்கு பாதுகாப்பு படை வீரர் மாதிரி தான். நம்மளுடைய உடம்பை வந்து வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஒரு பேத்தஜனில் இருந்தோம் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வது யாருன்னா இந்த டபிள்யூபிசி செல்ஸ் தான். அந்த கூற்றும் கரெக்டு, சரியானது. நியூக்ளியஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரத்த வெள்ளை அணுக்களுடைய முக்கியமான ஒரு கேரக்டராக நம்ம பார்க்குறோம். அதோடைய குண அதிசயங்கள் என்ன, அது என்ன மாதிரியான அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு ரீதி எப்படி இருக்குது, அதோடைய செயல்படும் தன்மை என்ன, அதோடைய பண்புகள் என்ன, இதன் அடிப்படையில் கூட கேள்விகள் கேட்கும்போது நம்ம அந்த சைஸுன்றது மெமரி கொஸ்டின் தான். 18-24 மியூ மைக்ரான்றது இட்ஸ் மெமரி கொஸ்டின். பிகாஸ் நம்ம 6.7 pHன்னு பார்ப்போம், தென் 6 to 7 தான் இருக்குன்னு ஆர்பிசி செல்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கீழே கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக அதை தனியாக எழுதி பார்க்கணும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதோட சைஸ் எல்லாம் நீங்கள் தனியாக எழுதிக்கிட்டு திரும்ப அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் இது உங்களுக்கு ஞாபகம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சைஸை மட்டுமே 4 சைஸ் கொடுத்துட்டான்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். எந்த சைஸ் வரன்றதே உங்களுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வராமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றுது, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ரத்தம் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறது. பிளட் ப்ரொடக்ட்ஸ் தி பாடி ஃப்ரம் டிஷ்யூ. ரத்தம் உடல் உயிரணுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு கொண்டு செல்கிறது. பிளட் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி பாடி செல்ஸ் டு லங்ஸ். ரத்தம் உணர்ச்சி உள்ளீடுகளுக்கு உதவுகிறது. பிளட் ஹெல்ப்ஸ் இன் சென்சரி இன்புட்ஸ். ரத்தம் நுரையீரலில் இருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது. blood carries oxygen from the lungs to the other part of the body. ஸோ ஜென்ரலாக நான் உங்களுக்கு பிளட்னா என்னன்னு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் அதோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுனாலே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். பிளட் ப்ரொடக்ட் தி பாடி ஃப்ரம் தி, எஸ், டபிள்யூபிசி செல்லும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி பிளட். டபிள்யூசி செல்ஸ் நம்ம டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது கரெக்ட். பிளட் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி பாடி செல்ஸ். நம்ம பாடி செல்ஸ்ன்னு யாரை சொல்கிறோம்? சொமேட்டிக் செல்ஸ். நம்மளுடைய என்டையர் பாடி சிஸ்டம், நம்மளுடைய ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய லெக் வலிக்க எல்லாமே பாடி செல்ஸ்னால் அதுலேருந்து வரக்கூடிய எல்லா CO2யும் ரிமூவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் தான். எப்படின்னா இந்த லங்ஸ் வழியாக தான் அந்த CO2 வெளியே ரிலீஸ் பண்ணும். அதுவும் கரெக்டு தான். பிளட் ஹெல்ப்ஸ் இன் சென்சரி இன்புட். சென்சரி இன்புட் சொன்னால் உணர்வு தன்மை. இந்த உணர்வு ஏற்பட நியூரான்ஸ் தான். பிளட் வெசல்ஸ் வந்து ஒரு உணர்வு ஏற்பி திறன் கொண்ட ஒரு செல்கள் கிடையாது, அது கிடையாது. அப்போது அதுதான் தவறான விடை. இந்த சென்சரி இன்புட்னு என்ன தெரிஞ்சால் மீதி ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சென்சரி சொன்னால் யூ ஹேவ் டு ரிமூவ், தட் இஸ் நியூரான்ஸ். அடுத்த கேள்வி, நம்ம அந்த நுரையீரல் எவ்வளோ செல்கள் உள்ளன? நம்ம அந்த நுரையீரலில் வந்து எவ்வளோ செல்கள் உள்ளன? அவர் லங்ஸ் கண்டைன்ஸ் how many cells are present in our lungs? ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லியன் செல்ஸ் இருக்குது, 200 மில்லியன் செல்ஸ், 400 மில்லியன், 300 மில்லியன் செல்ஸ். இது வந்து உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன். ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் தான் இருக்குது. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இதெல்லாம் மெமரி பேஸ்ட் கொஸ்டின். இதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்.
லங்ஸில் இருக்கக்கூடிய மொத்த செல் எண்ணிக்கை 300, அதாவது 300 மில்லியன் செல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். Bronchial tubes pass through the lungs. They divide into smaller air spaces called bronchioles. See, first of all உங்களுக்கு I just want to explain to நம்மளுடைய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் ரீஜன் நம்ம சொல்கிறோமா இல்லையா, இந்த ரீஜனில் இருந்து நமக்கு இசஃபேகஸ் ஆஸ் வெல் அஸ் தி விண்ட் பைப்புன்னு சொல்லி ட்ரக்கியா. இந்த ட்ரக்கியா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து போகும்போது ட்ரக்கியா உங்களுக்கு ரெண்டாக டிவைட் இன்டு பிராங்கை, பிரைமரி பிராங்கை. அப்போது ட்ரக்கியா தான் உங்களுக்கு டிவைட் ஆகுது பிரைமரி பிராங்கை. இந்த பிரைமரி பிராங்கை உள்ளே என்ட்ரு ஆகும்போது அது செகண்டரி பிராங்கை பேர் கொடுக்குறோம். இந்த செகண்டரி பிராங்கை வந்து டெர்ஷரி பிராங்கையாக மாறுது. இந்த டெர்ஷரி பிராங்கையிலேருந்து வரக்கூடிய அந்த பிராங்கியோல்ஸ், அந்த பிராங்கியோல்ஸோடைய டிப் ரீஜன்லேருந்து வர்றதான் ஆல்வியோலை. ஸோ அப்போ கொஸ்டின் இதை தவிர உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க போது ட்ரக்கியிலேருந்து டிவைட் ஆகுது பிராங்கையா, ஆமாம் ட்ரக்கியை தான் டிவைட் ஆகி லெஃப்ட் லங்குக்கும் ரைட் லங்குக்கும் பிரைமரி பிராங்கியா ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போகும். இந்த பிரைமரி பிராங்கை வந்து ஃபர்தராக லங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் டிவைட் ஆகும்போது தான் உங்களுக்கு செகண்டரி பிராங்கை வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எக்ஸாக்டாக ஏர் பேசேஜ் எங்கே நடக்கும், நம்மளுடைய நாசி துவாரம் வழியாக போகிற அந்த ஏர் ஆனது ஃபைனலாக லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிராங்கியோல்ஸில் போய் சென்றடையும். அங்கேருந்து ஏர் சேக்கக்கூடிய ஆல்வியோலை, அதாவது காற்று பைகள் இருக்கக்கூடிய இடம் எதுனா பிராங்கியோல்ஸ் தான். அந்த பிராங்கியோல்ஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த காற்று பைகள் ஆல்வியோலை வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், அதாவது எக்ஸாக்டாக எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராங்கியோல்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காற்று பையில் தான். இந்த காற்று பையிலேருந்து காற்றானது பிளட் வெசல்ஸ், அது அருகிலே இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. அப்போ எப்படின்னா டிஃப்யூஷன் மெத்தட், பரவுதல் முறையில். அப்போது இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பலூன் லைக் ஏர், பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஏர் லைக் ஸ்ட்ரக்சர், இதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் காற்றுப்பை அல்லது ஆல்வியோலை. அப்போ ஹியூமன் லங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்வியோலை ஹவு மெனி ஆல்வியோலை இருக்குன்னா நம்ம ஜென்ரலாக லங்ஸில் எவ்வளோ செல்ஸ் நம்ம பார்க்கும்போது 300 மில்லியன் செல்ஸ் இன் அவர் லங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதிலே ஹியூமன் லங்ஸ் ஹவ் அபவுட் 300-600 மில்லியன்ஸ் ஆல்வியோலைன்னு நம்ம சொல்கிறது. காரணம் என்னென்னா நமக்கு ரெண்டு பக்கம் 2 லங்ஸ், நம்ம 2 லங்ஸ்ன்னு நம்ம சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஹியூமன் பிராங்கியோல்ஸ் வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் போகுமா, அந்த லங்ஸோட செல்னு எடுத்துக்கலாம் 300, அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆல்வியோல் சொல்லும்போது 600 மில்லியன் ஆல்வியோலை ஃபார்மேஷன் இருக்கும். இது எல்லாமே எதுக்காகனா காற்று பையில் தான் அந்த O2 வந்து நிரப்பப்படும். அந்த காற்று பை தான் CO2 வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்போ ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் எங்கன்னா எக்ஸாரா பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை அண்ட் தென் பிளட் வெசல்ஸ். அடுத்த கேள்வி, கோடை சவ்வில் ஏற்படும் அழற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மியூக்கஸ் மெம்பரேன் இஸ் கால்டு மூச்சுக்குழாய் அழற்சி, பிராங்கிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் அண்ட் தென் இரிடிஸ் அண்ட் தென் இரைப்பை அழற்சி, கேஸ்ட்ரிஸ். அப்போது இன்ஃப்ளமேஷன், நம்ம மியூக்கஸ் மெம்பரேன் இன்ஃப்ளமேஷன் நடந்ததுன்னா மியூக்கஸ் மெம்பரேன் எங்கே இருக்குன்னா நம்மளோட என்டையர் பாடி ஃபுல்லாக மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது. அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய மவுத்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே இருந்து ஆனோஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். அப்போது இந்த மியூக்கஸ் மெம்பரேன் அது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட அதர் தென் நம்ம லங்ஸ் உள்ள போகுது பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கியாலேருந்து பிராங்கைஸ் சொன்னால அங்கேயும் உங்களுக்கு மியூக்கஸ் இருக்கும். ஸோ அப்போது ஹெப்படைட்டிஸ்ன்றது இட்ஸ் அ டிசீஸ் காஸ் பண்ணுற ஒரு வைரஸ் தான் நம்ம சொல்கிறோம். இரைப்பை அழற்சி, கேஸ்ட்ரிஸ்லேயும் வந்து அந்த கோவை சவ்வு கிடையாது. கோவை சவ்வு வந்து கோவை சவ்வில் ஏற்படும் அழற்சி அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா அது இருக்கிற இடம், அந்த கோவை சவ்வு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா பிராங்கிட்டிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த நோய்க்கு அந்த அழற்சி நம்ம கொடுக்குற பேர் தான் பிராங்கிட்டிஸ். இருக்கிற இடத்த பேஸ் பண்ணி அதுக்கு நம்ம கொடுக்குற பேரே பிராங்கிட்டிஸ். அழற்சிக்கு பேர், கோவை அழற்சிக்கு நம்ம கொடுக்குற பேர் பிராங்கிட்டிஸ். அடுத்த கேள்வி, வாஸ் டெஃபரன்ஸ். இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வரும் குழாய், அதாவது வாஸ் டெஃபரன்ஸ் வந்து இணைக்கப்பட்டுள்ள குழாய்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிறுநீர் குழாய் வந்து பொதுவாக எந்த பாதையில் உருவாக்கப்படுகிறது தான் கேள்வி. வாஸ் டெஃபரன்ஸ் யூனிட் வித் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் which comes from the epididymis to form a common passage called the urethra. அப்போது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஜெனரலாக டெஸ்டஸ்னால் ஆண் இனப்பெருக்க உறுப்பு. இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பில் வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து ரீடி டெஸ்டிஸ் இருக்கும், அண்ட் தென் வாஸ் எஃப்ரென்ஷியா இருக்கும். இந்த வாஸ் எஃப்ரென்ஷியா வந்து வெளியே டெஸ்டிஸ்னு வெளியே ஓப்பன் ஆகி வரும்போது நம்ம சொல்லக்கூடியது தான் எபிடைடிமிஸ். எபிடைமிடிமிஸுடைய என்லார்ஜ் போர்ஷன் நெக்ஸ்ட் பார்ட் இதை நம்ம சொல்கிறது வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுன்றதை பார்க்குறோம். அப்போது ஸ்க்ராட்டமாக இருக்குமோ, இல்லைனா டெஸ்டஸாக இருக்குமோ, இல்லை ப்ராஸ்டேட் கிளாண்டாக இருக்கட்டுமோ, இல்லை பிளேடரான்னு பார்க்கும்போது சிறுநீர் பையில் தான் ஃபைனலாக போய் இது சென்றடையும். ஒளிக்கதிர்களை விலகல்களை செய்யும் விழித்திரையில் குவிய செய்யும் கண்ணின் அமைப்பு எது? நேம் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐ தட் ஆக்ட் டு ரிஃப்ராக்ட் லைட் ரேஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ரெட்டினா. ஸோ உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா விடிவெண் படலம்,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பியூப்பில், மூணாவது பார்த்தீங்கன்னா லென்ஸு, நாலாவது ஐரிஸு. சரியாக பார்த்தீங்கன்னா லென்ஸ் தான் இதுக்கு சரியான விடை. அதாவது ஒளி கதிர்களை வந்து விலகடை செய்யக்கூடிய விழித்தில குவியும் கூடிய அந்த கண்ணின் அமைப்பை கொடுக்குற பேர் தான் லென்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எபிசோடில் வாட் வி டிஸ்கஸ்ட்னா ஜென்ரலாக வந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ண டைஜஸ்டிவ் ப்ராசஸ் தவிர நம்ம உடல் உறுப்புகளை சார்ந்த கேள்விகளை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.